ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சீனா, ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், மங்கோலியா, திபெத் ஆகிய நாடுகளில் பௌத்த மக்களும் தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாரை சேர்த்து கொண்டு உள்ளனர். சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் 1400 வருடங்கள் பழமை வாய்ந்தவை என ஆய்வாளர்கள் கண்டு அறிந்து உள்ளனர். அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/6/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 25வது நாள். சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம், ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம், அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி அஷ்டமி இரவு 10:40 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டார். நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:25 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு, விதி மதி கதி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும். ஒருவர் பிறந்து வளர்ந்து அவர் ஆயுள் முடியும் வரை ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத நிலை நமக்கு வருமானால் அல்லல் படுவது நாம் மட்டும் அல்ல, நம் சுற்றத்தார் அனைவருமே அவதிப்படுவார்கள். குறிப்பாக மனைவி மக்கள் நிலை மிகவும் கவலையோடு இருக்கும். இந்த உலகம் ஆண்டவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் 2 வகையான அம்சங்கள் உள்ளன. அதுதான் உயிரும் உடலும். உயிரினங்கள் செயல்படுவது எல்லாம் சிறப்பாய் நடப்பது உயிரினால்தான். உயிர் நடத்தும் செயல்பாடுக்கெல்லாம் உடல்தான் ஆதாரமாய் இருக்கிறது. ஆஜாபாகுவான உடலை பெற்றவர்கள்
இராணுவ காவல்துறையிலே சிறந்து விளங்குகின்றன. உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மானிட வர்க்கமே உயர்ந்தது என்று கருதப்படுகிறது. வேதங்களில் இதே கருத்துதான் நிலவுகிறது. மானிடராய் பிறந்தவருக்கு அவரவர் செய்த இரு வினைக்கு தகுந்தாற் போன்று பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா வகையான நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகின்றன. நல்லது நடக்கும்போது மிக மகிழ்ச்சியில் இருப்போம், மாறாக நடைபெறும் போது துவண்டு போகின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் நம் முற்பிரிவில் செய்த வினைகளால் தான் ஏற்படுகிறது. நமக்கு நடைபெறுகின்ற நன்மை தீமைகள் கிரகங்கள் வழி மூலம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்களை இறை வழிபாட்டையும் செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். கிரகங்களின் வழியில் எவ்வாறு நன்மை தீமை கண்டறிவது என்பது, எவ்வாறு பரிகாரம் செய்வது என்பதும் காண்போம். நமது உயிரும் உடலும் செம்மையாக இருந்தால்தான் நல்ல முறையில் செயல்பட முடியும். அவை நன்றாக செயல்படுவதற்கு ஏற்ற வகையிலே ஜாதகம் அமைந்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் லக்னம்தான் உயிர் எனப்படும், சந்திரன்தான் உடல் என்று கருதப்படுகிறது. எனவே உங்களுடைய ஜாதக லக்னமும் உடலாகிய சந்திர லக்னத்திலும் சந்திரன் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே ஒருவரது லக்னமும் சந்திரனும் பலமாய் இருந்தால்தான் பலமுள்ள லக்னத்தையும் சந்திரனையும் பெற்றோர் சமுதாயத்தில் மேன்மையான அந்தஸ்தை பெறுவார்கள். ஜாதகத்தில் லக்னம், சூரியன், சந்திரன் என்ற 3 அம்சங்கள் வலுவாக அமைந்திருக்க வேண்டும். இதைதான் ஒருவருக்கு விதி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், மதி நன்றாக இருக்க வேண்டும், கதி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். லக்னத்தை ஜாதகத்தை பார்ப்பது விதி வழி என்றும், சந்திரன் இருக்கின்ற ராசியை பார்ப்பது மதி வழி என்றும், சூரியன் இருக்கிற ராசியில் இருந்து பார்ப்பதை கதி வழி என்றும் கூறுகின்றோம். இந்த விதி, மதி, கதி ஆகிய 3ம் சிறப்பாய் செயல்பட திங்கட்கிழமை நவகிரகங்கள் சன்னதியில் உள்ள சந்திரனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் விளக்கேற்றலாம். சந்திரனின் நற்பலனை அடையலாம். 9 திங்கட்கிழமை விளக்கேற்ற வேண்டும். 2வது பரிகாரம், கதி வழியாக லக்னாதிபதியை சிறப்பாக செயல்பட 30 நாட்கள் பசுமாட்டிற்கு காலையில் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். 3வது பரிகாரம், 3ம் சிறப்பாக செயல்பட அன்னதானம் ஒன்றே சிறப்பான பரிகாரம். எனவே முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும். நாளைய தினம் கல்வி, ஞானம், வாக்கு, வன்மை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானத்தையும், ஜீவனஸ்தானத்தையும், வியாபாரஸ்தானத்தையும், உத்தியோகஸ்தானத்தையும், தொழில்ஸ்தானத்தையும் தொடர்ந்து பலவிதமான கோணங்களிலே லக்ன வாரியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் மீன லக்னத்திற்கு 10க்குரியவர் யார் என்று பார்க்கும் பொழுது குரு. அவர் 8வது இடம் என்று சொல்லப்பட்ட துலாமிலே இருந்தால் சொந்த தொழில் அவர்கள் செய்யவே கூடாது. வங்கியில் வேலை பார்க்க முடியும், தொலைக்காட்சி கலைத்துறையில் அவர்கள் ஈடுபட முடியும். மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற குரு 9வது இடத்திலே இருந்தால், அதாவது விருச்சகத்தில் இருந்தால் விவசாயம், மின்வாரியம், தகவல் தொழில்நுட்பம், வீட்டு வசதி வாரியம், வீடு கட்டி விற்பனை செய்தல், நிதி நிறுவனம், பள்ளிக்கூடம். மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற குரு 10வது இடம் என்று சொல்லப்பட்ட தனுசிலே இருந்தால் மத போதகர், ஆன்மீக கல்விக்கூடம், நீதித்துறைகளிலே கொடிக்கட்டி பறப்பார்கள். கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும். தன்னுடைய பணியில் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பார். 11வது இடம், அதாவது மீன லக்னத்திற்கு 11வது இடமாய் திகழ்கின்ற மகரத்திலே 10க்குரிய குரு இருந்தார் செய்தொழில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும், செய்யும் பணியில் பல இடைஞ்சல்கள் ஏற்படும். குருவிற்கு நீச்சபங்கம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். அவ்வாறு நீச்சபங்கம் ஏற்பட்டால்தான் இவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு காரியங்களை செய்து முடிப்பார்கள். அரசியலே கொடி கட்டி பறப்பார். மீன லக்னத்தை சார்ந்தவருக்கு 12லே, அதாவது கும்பத்திலே குரு 10க்குரியவர் இருந்தால் ஏற்றுமதி தொழிலில் இருப்பார். ஒரு சிலர் பெட்ரோல் பங்கல் வேலை செய்வார். ஒரு சிலர் இரும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலிகளில் பணிபுரிவார். சொந்தமாய் தொழில் கூடாது. அவ்வாறு செய்தால் நிறைய பொருள் விரயமாகும். செய்தொழில் கவனம் தேவை. சாராயம், பிராந்தி இதை நடத்துகின்ற ஒரு நபருக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், 9ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் நீச்சம் பெற்று இருந்தால், செவ்வாயோ சனியோ பலம் குறைந்து இருந்தால், லக்னாதிபதி மட்டும் பலம் இருந்தால் இவர்கள் சாராய கடை அல்லது பிராந்தி கடையை செய்யலாம். உயர் பட்டம் பெறுகின்ற கீழான வேலையில் இருப்பது, உயர்ந்த பட்டத்தை பெற்று கீழான வேலையில் இருக்கின்ற ஜாதக அமைப்பு 2ஆம் அதிபர் 10ஆம் அதிபரோடு பகையாகி அவருடன் எந்த தொடர்பும் இல்லை. 1, 5, 9 ஸ்தானங்கள் பலம் பெற்று நிற்க கல்வியில் சிறந்தவராய் இருப்பார்.
10ஆம் அதிபர் பலம் குறைந்து மறைவு ஸ்தானங்களில் நிற்க, படித்து நல்ல வேலை கிடைக்காமல் சாதாரண பணியில் இருப்பார். நன்றாக படிக்காமல் உயர் பதவியில் இருப்பார். கல்வி ஸ்தானாதிபதி 3, 6, 8, 12 நீச்சம் பெற்றிருக்க, 5ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க, குரு அல்லது புதன் பலம் பெற்றிருந்தால் 10ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும். இந்த நிலை அவர்களுக்கு ஏற்படும். மாந்திரிக வசியம் செய்பவர்கள் 3ஆம் இடம் பலம் பெற வேண்டும். 5, 10 அதிபரும் பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் வசியம் செய்து வாழ்வார்கள். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 100 ஆண்டுகள் கழித்து நிகழும் அபூர்வ கிரக பெயர்ச்சி. ஜூன் 11 இந்த 3 ராசிகள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வேத ஜோதிடத்திலே கிரகங்கள், ராசி மற்றும் நட்சத்திர மாற்றங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஜோதிடத்தில் உள்ள நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே ஜூன் 11 அன்று அபூர்வ கிரக பெயர்ச்சிகள் நிகழ உள்ளன. அதுவும் இந்த கிரக மாற்றமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ உள்ளது. அது என்னவெனில், கிரகங்களின் இளவரசனான புதனும் அசுர குருவான சுக்கிரனும் ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் நுழைய உள்ளனர். இந்த பெயர்ச்சியின் தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் காணப்படும். அது சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். இப்பொழுது ஜூன் 11ஆம் தேதி அபூர்வ கிரக மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் ஏராளமான நன்மை கிடைக்கும். முக்கியமாக நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தம்பதிகளிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருந்த தடைகள் நீங்கும். அடுத்தது சிம்மம். புதன் சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாய் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த காலத்தில் சாதகமாய் இருக்கும். பேச்சால் பல வேலைகளை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். புதிய வீடு, புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அடுத்தது துலா. புதன் மற்றும் சுக்கிரன் ஒரே நட்சத்திரத்தில் துலா ராசிக்காரருக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்துடன் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாடு அல்லது வெளியூரில் பணிபுரியும் ஆசை இருந்தால் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இதுவரை வேலையில் சந்தித்து வந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பேச்சால் மற்றவர் ஈர்ப்பதோடு பல வேலைகளை வெற்றிகரமாய் முடிப்பீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். இப்பொழுது நாம் கடைசி பகுதியாய் திகழ்கின்ற அந்த தினப்பலன் பகுதிக்கு நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை அடைய முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளை அடைய முடியும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பண வரவு திருப்தி அளிப்பதாய் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப சம்பவங்கள் நடைபெறும்.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டா. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பண வரவு திருப்தி அளிப்பதாய் அமை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப சம்பவங்கள் நடைபெறும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புத்திர வழியிலே பூரிப்பு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று புத்திர வழியிலே பூரிப்பு உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு செல்ல வேண்டும். அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் வாகனத்தை செலுத்த வேண்டும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன், அம்பாள், சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி மகிழ்ச்சி நிலை பெறலாம். சந்திராஷ்ட தின தீட்சணியும் வெல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் மறைந்து மந்த நிலை விலகும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவதே நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் மறைந்து மந்த நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவதே நல்லது. தேவையற்ற பிரச்சனை குழப்பங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு அலுவலகத்திலே காணப்படும். தொழிலாக இருந்தால் சிறப்பான நிலை உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்கள் மனதை துல்லியமாய் எடை போடுவீர். எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள் உண்டா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மற்றவர்கள் மனதை துல்லியமாய் எடை போடுவீர்கள். எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகளை உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த அந்த கவலை இன்று உங்களுக்கு குறைய தொடங்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எடுக்கும் முயற்சிகளை தடைகளுக்கு பின் வெற்றிகளை அடைவீர்கள். பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எடுக்கும் முயற்சியில் தடைகளுக்கு பின் வெற்றியை அடைவீர்கள். துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவுக்கு தேவையற்றபடி இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையும். கொடுக்கல் வாங்கல் நம்பியவர் துரோகம் செய்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். அனுச நட்சத்திரத்தை வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் நம்பியவர்களை துரோகம் செய்வார். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடை. எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. நல்ல பொறுமையுடன் எதிலும் திறமையுடன் செயல்படும். ஆற்றலும் மேலும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நல்ல பொறுமையுடன் எதிலும் திறமையுடன் செயல்படும். ஆற்றலும் மேலோங்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையும். பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சி மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல வருமானம் உங்களுக்கு இன்றைய தினம் வந்தடையும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. உற்றார் உறவினை அனுசரித்து செல்வது நல்லது.
உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வு தடையின்றி கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த உற்றார் உடனே அனுசரித்து செல்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வு தடையின்றி கிட்டும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வேலை பளு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் பாராட்டை பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மேல் அதிகாரி பாராட்டை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை தான் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை பெற ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியான விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.